ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்கய்யா. ஐயா கடந்த எபிசோட்ல மேச லக்னத்தை பற்றி விரிவாக பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி 40 நாட்கள் வந்து கோச்சார ரீதியாகவே நம்ம பலன் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது 7ஆம் தேதியிலேருந்து வருகிற 17-10 வரைக்கும் அந்த பலன் இருக்குங்கய்யா. அதை பற்றி நம்ம பேசலாங்கய்யா. 9 கிரகம் தசாபுத்திகள், அதாவது தசாபுத்திகள் அந்தரம் சூட்சமும், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சூரிய தசை இந்த ரிஷப லக்னக்காரர்கள் நடந்துச்சுன்னா எந்த வித பலன்கள் தருங்கய்யா? நிச்சயமா. அதாவது இப்போ ஜோதிடர் பலன் சொல்றதே வந்து தசாபுத்தி தான், நிகழ்வுகள். அது இல்லாமல் தசாபுத்தி இல்லாமல் நிகழ்வுகளை நம்ம கணிக்க முடியாது. சும்மா வெறும் கட்டத்தை வச்சு சொல்லும்போது அந்த கிரகம் அங்கே இருக்குது, இந்த கிரகம் இங்கே இருக்குது, இந்த யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா ஒழிய என்ன சம்பவம் நடக்க போகுது, என்ன நிகழ்வுன்னு நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு வீடு கட்டணும்னா அந்த திசை 4ஆம் பாவத்தை காட்டினா தான் வீடு கட்ட முடியும். கண்டிப்பா. அதே மாதிரி 7ஆம் பாவத்தை காட்டினா தான் கல்யாணம் பண்ண முடியும். 10ஆம் பாவத்தை காட்டினா தான் தொழில் பண்ண முடியும். இப்படி திசாபுத்தி தான் நிர்ணயிக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற டாபிக் நல்ல டாப்பிக்கு. இப்போ ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சூரிய திசை நடக்குது அப்படின்னா இப்போ இந்த சூரியன் அவங்க ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல தொடர்பு இருந்தால் அது வந்து இந்த திசையை அவங்களுக்கு கஷ்ட நஷ்டம் வலிவேதனையை தருங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் மற்ற இடங்கள்ல இருக்கு. இப்ப 2, 6, 10 என்பது உயிர் பற்று, பொருள் பற்று. 1, 5, 9ங்கிறது உயிர் பற்று. 3, 7, 11 உயிர் பற்று. இதுல 8, 12, 4, 8, 12ங்கிறது பொருள் பற்றாக இருந்தாலும் அது மோசமான பொருள் பற்று, விரயம். ஆமா, அதாவது கஷ்ட நஷ்டம். அப்ப இப்படி பிரிச்சு தான் நம்ம பலன் எடுக்கிறோம். அது மாதிரி இப்ப ரிஷப லக்னத்துக்கு 8, 12, 4, 8, 12ல சூரியன் இருந்தார், அவங்களுக்கு இந்த திசை நல்லது இல்லை. அதே 2, 6, 10ல இருந்தால் பொருள் பற்றுக்கு நல்லது. 1, 5, 9ல இருந்தால் உயிர் பற்றுக்கு நல்லது. இதுதான் திசை பலன். இப்ப நீங்க கேட்கறது கோச்சாரத்தோட மெர்ஜ் பண்ணி. ஆமா. இப்ப இந்த 40 நாளுக்கு மட்டும் என்ன கணக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு 15 நாள். இப்ப இந்த 40 நாள்ல ஒரு 15 நாள் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எப்ப ஆரம்பிக்கிறோம்? ஒரு 7ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். ஆமா, கிரகணம் அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த ஒரு 15 நாள் வந்து முற்பகுதியில் வந்து அவங்களுக்கு பொருள் சார்ந்த விஷயம், ஒரு உற்பத்தி சார்ந்த பொருள், ஒரு அரசு வழி அதிகாரம், ஆதிக்கம், பொருள் சார்ந்த வகையில் நன்மை பெறும். எப்பவுமே பொருள் பற்றுன்னா பண விஷயம்னு அர்த்தம், தொழில் விஷயம், பதவி, இதெல்லாம் அர்த்தம். அதனால தான் பொருள் பற்றுன்னு சொல்கிறது. லக்னத்துக்கு அது 4ஆம் இடம், அதனால அது பொருள் பற்று. அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பிறக்கும்போது 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார் 14ஆம் தேதிக்கு மேலே. அப்போ வந்து அது உயிர் பற்றா வேலை செய்யும். அப்போ அந்த உயிர் பற்றுங்கிறது இப்போ ஒரு கல்யாணம் ஆகலை, தடை பண்ணிகிட்டே இருக்கு, சூரிய திசையில் ஆகும்னு சொன்னாங்க ஆனால் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ அது வந்து ஒரு லீடு எடுத்து கொடுக்கும், அந்த வரனை காட்டி கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை பிறப்பு, அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள், உறவுகள் பிரிஞ்சிருந்ததெல்லாம் ஒன்று சேர்றது. இப்போ சூரியன்னா அப்பான்னு அர்த்தம், அப்பா சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி சூரிய திசை நல்லது பண்ணும். 8, 12ல அவங்க ஜாதகத்துல சூரியன் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த கோச்சாரம் கொஞ்சம் வந்து மூச்சு விடுறதுக்கு ஆசுவாசம் கொடுக்கும். இப்ப அதே 8, 12க்கு சூரியன் வந்தாருன்னு வைங்க, அப்ப கோச்சாரத்திலையும் கெட்டு தசாபுத்தியும் மோசமா இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனை. இப்ப அவங்களுக்கு திசையே மோசமா இருந்தாலும் இந்த 40 நாள் நல்லா இருக்கும். சிறப்புங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திர திசை. இந்த சந்திர திசை நடத்துக்கிறவங்களுக்கு எந்த வித பலன்கள் கிடைக்குங்க? சந்திரன் தாங்க ரிஷப லக்னத்துக்கு வந்து உணர்வு பூர்வமான கிரகம். தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய கலை திறமைகள், பாசம், நேசம், இது பற்றுதல், இதெல்லாம் உயிர் பற்றான கிரகம் சந்திரன். அதனால வந்து அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அவங்க உறவுகள் நல்லா இருக்கும், அதே மாதிரி கலை திறமைகள் வெளிப்படும். அதனால அதுல வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அப்படி பார்த்தா 10 வருஷ சந்திர திசை இவங்க உயிர் பற்று மட்டும் செஞ்சதுன்னா பொருள் பற்றுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அந்த சந்திரன் போற புத்திகள் இருக்கு இல்லையா, 10 வருஷத்துல சுயபுத்தி மட்டும்தான் சந்திர புத்தி, மற்றது செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி எல்லாம் வந்து நல்லா வேலை செஞ்சிட்டு இருக்கோம். ரிஷப லக்னத்துக்கு 2க்குமே வலிவேதனை தர்றது, அதாவது பொருள் பற்றுக்கும் நல்லா இல்லாம உயிர் பற்றுக்கும் நல்லா இல்லாம தரக்கூடிய விஷயம் யாருக்கிட்ட இருக்குன்னா கேதுகிட்டையும் சுக்கிரன்கிட்டையும் இருக்கு. இந்த சந்திர திசையில கேது புத்தி சுக்கிர புத்தி நடக்கும்போது மட்டும் இவங்களை வலிவேதனை அனுபவிப்பார்கள். மற்ற சமயத்துல 2க்குமே நல்லா இருக்கும். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாதசை. இந்த செவ்வாதசை நடக்கிறவங்களுக்கு பலன்கள் இப்போ இங்கே இருக்கும்.
இப்போ ஜாதகத்தில் இதே தான் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல செவ்வாய் இது இருந்து அவங்க ஜாதகத்தில் திசை நடத்துறது வந்து கஷ்டம். ஆனால் அதே நேரத்தில் மற்ற இடங்கள்ல இருந்தால் இப்போ கோச்சாரத்தில் செவ்வாயினுடைய பங்களிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து சித்திரைன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திரத்திலே போகிறார். அப்போ என்ன ஆகும், நமக்கு 7ஆம் வீடு தானே விரிச்சிக்கும். அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், ஒரு பார்ட்னர்ஷிப் கன்ஷன் ஆரம்பிப்பாங்க, ரியல் எஸ்டேட்டில் கான்ட்ராக்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், பூமி சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள்லாம் மிக சிறப்பாக நடக்கும். அதனால் ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் திசையில் இந்த 40 நாட்களில் அற்புதமாக இருக்க போகுது. வலிவேதனை கண்டிப்பாக இருக்காது. சிறப்புங்க ஐயா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு திசை. இந்த ராகு திசை வந்து இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்க ஐயா? பணம் தரக்கூடிய கிரகமே ராகு தான். அதனால் பிரம்மாண்டமான வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, ஒருத்தர் உத்தியோகத்தில் பார்த்தா உத்தியோகத்தில் ப்ரொமோஷன், இதுக்கெல்லாம் நல்லா கொடுப்பாரு. இப்போ கோச்சாரத்திலேயே அவர் 10ல் இருக்கார். குருவோட நட்சத்திரத்தில் உட்காந்து அந்த குரு வந்து தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு ஒரு கனெக்ஷன். இதைத்தான் நாம் பொருள் பற்றுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த திசையே வந்து இவங்களுக்கு பொருள் பற்றா இயங்கும் போது மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் நம்ம தலைப்பில் என்ன போடுறோம்னா, கேள்விக்குரிய பதிலை எதிர்பாருங்க. கண்டிப்பாக. இப்போ 2ஆம் இடம் 10ஆம் இடம் நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்போம், ஆனால் ஏதோ ஒரு டைவர்ஸ் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். அதுக்கு ஏன் கெடுத்துச்சுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடம் 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. அப்போ உறவு சார்ந்து பாதிக்கத்தான் செய்யும். அதனால் ஒன்றை இழந்து தான் ஒன்றை பெற முடியுங்கிறது தான் நம்ம விதி. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா உயிர்பற்றுக்கு கொஞ்சம் மத்தியமமாக இருக்கும், பொருள் பற்றுக்கு நல்லா இருக்கும், கோச்சாரம் நல்லா இருக்கும். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா குருதசை. இந்த குருதசை வந்து பலன்கள் என்னையா இருக்கு? குரு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார். அப்போ குரு தான் லாபாதிபதி ரிஷபத்துக்கு. மீனத்தினுடைய பலனை அற்புதமாக செய்ய போகிறார். அப்போ மனசுக்கு எவ்வளவு வந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சோமோ அவ்வளவு பணம் வந்துடும். அதனால் இந்த குரு திசை நடக்கிற 16 வருஷத்துக்கும் நல்லா இருக்கும். இப்போ இவங்க ஒருவேளை இவங்க ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல சுக்கிர நட்சத்திரம் கேது நட்சத்திரத்திலையோ, 12ஆம் இடத்துல அஸ்வினி நட்சத்திரம் பரண் நட்சத்திரம் குரு இருந்தால் தான் கஷ்டப்படுத்தும். மற்றபடி மிக மிக சிறப்பு. சிறப்புங்க. அடுத்து வந்து சனி தசை. சனி தசை வந்து இவங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்க? சனி வந்து உயிர் பற்றான கிரகம். ரிஷபலக்னக்காரர்களுக்கு 3, 7, 11 தான் அவருடைய கான்செப்ட் இருக்கு. அதனால அந்த உயிர் பற்றான விஷயம், கல்யாணம் ஆகலை, ரொம்ப தாமதப்படுத்திடுச்சு, சனியா இருந்ததுனால எனக்கு சரியா வரல அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல பலன் இருக்கு. ஏன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே போயிட்டு இருக்கார். வக்கரத்தில் போனாலும் அவர் சொந்த நட்சத்திரத்தில் போறாரு. அடுத்து குருவனுடைய நட்சத்திரத்தில் போனாலும் அது 11 தான் குறிக்குது. அதனால அந்த மாதிரி உறவு சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா இருக்கு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மூளை உழைப்பில் இருப்பாங்க. அதாவது ஒரு கமிஷன் வகை, ஐடி லைனு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சனி ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் திசை. புதன் திசை நடக்கிறவங்களுக்கு எந்த வித பலன்கள் இருக்கு? புதன் வந்து மெயினாக சாஃப்ட்வேர் கிரகம்னே சொல்லலாம். அதே மாதிரி ட்ரேடிங்க்கு நல்லா இருக்கும். ஏஜெண்ட்டாக இருக்கவங்க நிறைய அமைப்புகளில் நல்லாயிருக்கும். இப்போ புதன் வந்து 8, 12 இருந்து திசை நடத்துகிறவங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் நல்லதை பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ புதன் வந்து 2ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல தொடர்பு இருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு எல்லாம் இப்போ பணம் சேரும். நல்லா தொழிலே உழைப்பு சார்ந்த தொழிலே, உற்பத்தி சார்ந்த தொழிலே கை கொடுக்கும். அதே 3, 7, 11 தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தார் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சர்வீஸ் பண்ணி அதனால் புகழடைவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோச்சாரத்தில் புதன் வந்து ரொம்ப நல்லா இருக்கார். புதனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூரியனோட ஒட்டி போவார். எப்போவுமே புதன் வந்து சூரியனோடைய அப்படியே ஒட்டி போவார். சூரியனும் நமக்கு முற்பகுதியில் நல்லா இருக்கிறது மாதிரி ஒரு பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுத்துட்டு பிற்பகுதியில் உறவு சார்ந்த நன்மைகளையும் கொடுக்குற மாதிரி தான் புதன் இருக்கார். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா கேது தசை. கேது தசை நடக்கிறவங்களுக்கு பலன்கள் சொல்லுங்க. இந்த கேது தான் நமக்கு இப்போ 4, 8, 12 இருக்குது ரிஷப லக்னத்துக்கு கான்செப்டு. இப்போ கோச்சாரத்துலேயும் கேது 4ல் இருக்கார். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உறவுகளில் மனக்கசப்பு, அதிருப்திகள். இப்போ ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கைன்னா புறம் பேசுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் பண்ணி விடுறது, இந்த வேலைகள்னால மனசு சஞ்சலப்படுறது. நான் வந்து எவ்வளவு டெடிக்கேஷனாக உறவை நினச்சிட்டு இருந்தாலும் அந்த உறவு வந்து நம்மளை வஞ்சம் தீர்க்குதே அப்படின்ற வேதனைகளை இந்த கேது திசை கொடுக்கும். ஒருவேளை இவங்க ஜாதகத்தில் கேது வந்து 3, 7, 11 இருந்தவங்க நல்லா இருப்பாங்க. இந்த கேது வந்து கெடுக்க மாட்டார்.
ஆனால் 2 அல்லது 4, 8, 12 இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் இருக்கும். பட் தொழிலை கெடுக்காமல் போகும். இப்போ என்ன வேலை பார்க்குறாங்களோ அதுக்கு வஞ்சகம் பண்ணாது. சிறப்புங்கய்யா. ஐயா இறுதியா சுக்கிர திசை, சுக்கிர திசை வந்து எந்த ஒரு பலன்கள் தரும்? அதுவும் இல்லாமல் லக்னாதிபதி திசை வேற. பேரு தான் லக்னாதிபதி, ஆனால் 4ஆம் இடத்துல பூர நட்சத்திரம், 8ஆம் இடத்துல பூராட நட்சத்திரம், 12ஆம் இடத்துல பரணி நட்சத்திரம். யாருக்கெல்லாம் அந்த நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து திசை நடத்துதோ அவங்களுக்கு வேலை மட்டும் நல்லா இருக்குமோ ஒழிய உறவுகள் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். உறவுகள் ரீதியாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உயிர் பற்று நல்லா இல்லை, பொருள் பற்று சுமாராக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். வலி வேதனையை தர்றது 8, 12 இருந்தா. இப்போ நான் கேதுவுக்கு சொன்ன மாதிரி இந்த சுக்கிரனும் 3, 7, 11 இருக்கு திசை நடத்துறாருன்னு வைங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா கெட்டவன் கெட்டு போறான், கெடுதல் பண்ற கான்செப்ட் கெட்டு போகுது. அதனால அவங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவாகவே சுக்கிரன் அப்படின்னாலே சாஃப்ட்வேரு, லக்ஸுரி ஐட்டம், நல்ல நல்ல வாகனங்கள், இது மாதிரி டீலிங் பண்ணுறவங்க, இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க, இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கும். லக்னாதிபதி ஒரு பக்கம்னு எடுத்துக்கிட்டா 6ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். 6 தான் வேலை. அப்போ அந்த வேலைக்கு சப்போர்ட் பண்ணும். சூப்பர் சூப்பருங்க ஐயா, அருமையாக சொன்னீங்க ஐயா. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த லக்னத்தை பற்றி பார்க்கலாங்க ஐயா. கண்டிப்பாக. நன்றி. நன்றி.